இன்னொரு கேள்வி கேக்குறேன். இந்த கப்பலா ஒரு 2 பேர் உள்ள வந்தாங்கல்ல. அவங்கள பத்தி வந்து நெறைய விமர்சனம் வச்சாங்க. நாமினேஷன்ஸ்ல நெறைய பேர் குடுத்துனாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அந்த கப்பல்ல சாண்ட்ராவாது அது டர்ட்டி கேமோ, நல்ல கேமோ ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க. பிரஜின் என்ன சார் பண்றாரு? அந்த கேம பார்த்துட்டு கை தட்டுறாரு. உனக்கு என்ன இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா வேணும்? இல்ல ஒரு இல்ல ஒரு சார் ஒரு எல்லாரும் ஒய் ஒரு ஒரு ஒய்ஃப் கேம் விளையாடுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் கேம் விளையாடுறத டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறாங்க. யாராச்சும் சாண்ட்ரா கிட்டக்க வந்து, "ஏய் நீ மட்டும் என் வைஃப் கிட்டக்க வந்து பாரு தொங்கனா கொடுக்கா" அப்படின்னா எவன் வரும்? சார் அவர் ஹெவியா இருக்காரு சார், அடிக்கிறார் சார் அப்படின்னு எல்லாரும் நகர்ந்துடுறாங்க. என்ன என்ன பேசுறீங்க பிரஜின்? அதாவது கிட்டக்க போறாங்க. ஐயோ! இவன் நம்மள திரும்பி அடிப்பானே. அதனால அவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் பாருங்க, திவாகர் என்ன பண்ணாரு? அந்த தர்பீஸ் டாஸ்கோட எண்டுல அப்ப எங்க போனாருன்னு தெரியல. மத்தவங்க எல்லாம் சும்மாவே மிரட்டுறாரு. அந்த பக்கம் வந்தாலே வெரி ஒஸ்ட் சார். ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. சார் இவங்க வந்து ஒரு 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 பிரமாதமான பாலிடிக்ஸ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து எடுத்து பொறிச்சு தள்ளின பார்வை வச்சே அந்த விஷயம் ரொம்ப நல்லா ஆகுது. இந்த அம்மா பாராட்டெல்லாம் திவ்யாவுக்கு குடுக்கும். ஆனா பேசுறது பூரா பார்வதி கிட்ட பேசும். இந்த பேக்குக்கு இப்போதைக்கு 4 கேக்கு தேவைன்னு ஓட்டுக்காக 4 பேர் கூட சுத்துறாங்கன்னு நீ என்ன கலாய். அது பரவாயில்ல, நான் உனக்கு கடைசி நேரத்துல கழுவி ஊத்திக்கிறேன்னு பாருவும் ஒரு வஞ்சத்தோட தான் உள்ள வலிச்சது. எனக்கு நீ எல்லாம் எனக்காக பேசுறேன்னா அதுக்கு வாய்ப்புகள் கம்மியாச்சேன்னு இது ஒரு இப்போதைய கூட்டணி எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போலாம்.